வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல 2021 பெங்காலில வெளியான மோனியாரா அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஹாரர் படம், காமெடி கலந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஒரு நல்ல மெசேஜும் இந்த படத்துல இருக்கும். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கிராமத்துல மோனியாரான்ற ஒரு பேய் இருக்கு. அந்த பேயை பொறுத்த வரைக்கும் யாராவது வரதட்சணை வாங்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கும். நம்ம ஹீரோ ஒரு கல்யாணத்துக்காக அந்த ஊருக்கு போறாரு. தெரியாதனமா பேயை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறது பேயின்றது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும், ஃபேமிலிக்கு தெரியாதுல்ல. ஃபேமிலி பேய்னு தெரியாம நிறைய வம்பெல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா நம்ம ஒரு விஷயத்தை கேட்டிருந்தோம், ஸ்பீடு ஓகேவான்ட்டு. நிறைய பேர் ஸ்பீடு ஓகேன்ற மாதிரி தான் சொன்னீங்க. ஃபீட்பேக் தந்த எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மோனிமாலான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. இப்ப வீட்டுல ஒரு சம்பந்தத்தை பார்த்திருக்காங்க போல. அதை நினைச்சு இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் சந்தோஷப்பட்டு பாட்டெல்லாம் பாடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க பாட்டெல்லாம் பாடி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இங்க ஒரு கல்யாணத்துக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. பொண்ணோட அப்பா இருக்கார்ல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காசு தரன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை சரியா தராம இருக்காரு போல. இதனால மாப்பிள்ளையோட அப்பா கோவப்படுறாரு. அந்த காசை தந்தாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. சமந்தி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அந்த பேய் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி பொண்ணோட அப்பா சொல்லிட்டாரு. இந்த பேய் கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், காசை எடுத்து வைங்க, அப்பதான் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா என்னோட பையனை கூட்டிட்டு போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பேய் வந்துருது. ஸ்டார்டிங் மோனிமாலான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இப்ப பேயா மாறி இருக்காங்க போல. ஐயோ மோனிமாலா வந்துட்டா அப்படின்ற மாதிரி பொண்ணோட அப்பா பயப்படுறாரு. இது பொண்ணோட ஊர் போல. இப்ப மோனிமாலா இருக்காங்கல்ல, வரதட்சணையா கேட்கிற அப்படின்ற மாதிரி அந்த அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த பையனோட அப்பாவும் கெஞ்சி கேட்கிறாரு. யாரு வரதட்சணை வாங்குறது இந்த பேய்க்கு தெரிஞ்சாலும் அட்டாக் பண்ண போல. இங்கதான் மோனியாரான்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ரேவந்த்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இந்த பகுதியில பேய் நடமாட்டம் நிறைய இருக்கு, அதை கேப்சர் பண்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அங்க ஏதோ ஒரு அசைவு தெரியுது அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வராங்க. எவ்வளவு நேரம் என்னால ஒளிய முடியும், என்னால இதுக்கப்புறம் ஒளியலாம் முடியாது, போடா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட தங்கச்சி தான். ஏன்டி இப்படி பண்றன்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. இவர் பண்ண நினைச்சது சொதப்பிக்குச்சுல, அதனால தான் தங்கச்சி கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி ஒரு அண்ணனும் இருப்பாரு. அந்த அண்ணனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சு. நம்ம ஹீரோ கொஞ்சம் வெட்டியா தான் சுத்திட்டு இருக்காரு. ஃபேமிலி பிசினஸ் தான் கொஞ்சம் பாத்துக்கிறாரு போல. ஏன்டா இப்படி வெட்டியா சுத்திட்டு இருக்கன்ற மாதிரி அப்பா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க போல. யாரையாவது லவ் பண்றியாடா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டியை இந்த இடத்துக்கு வந்து பிளேடு போட ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன முதல்ல வேலை பாக்குறான், இவனுக்கு எதுக்கு கல்யாணம், இவனுக்கு எல்லாம் இன்னும் சில வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரேவந்த் துணி கடையில வேலை எல்லாம் பார்க்க மாட்டாரு. இவர் பாட்டுக்கு ஆயா படுத்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு கஸ்டமர் லேடி இருக்காங்கல்ல, நான் சொன்ன மாதிரி டிசைனே காட்ட மாட்டீங்கன்னு கிளம்ப பாக்குறாங்க. இவர் சட்டுன்னு அந்த பொண்ணு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இவன் சரியா டிசைன் காமிச்சிருக்க மாட்டான், நான் உங்களுக்கு காட்டுறேன்ற மாதிரி டிசைன் எல்லாம் காட்டுறாரு. ரேட் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அட உங்களுக்கு எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாங்க, இந்த ரேட்டுக்கே பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஓகேன்ற மாதிரி இவங்க ஒண்ணுக்கு 2 சாரியா வாங்கிடுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அந்த பையன் இருக்கான்ல, என்ன இவ்வளவு கம்மியா நீங்க பாட்டுக்கு தந்துட்டீங்க, இதனால தான் உங்க அப்பாவோட பிசினஸ் நாளுக்கு நாள் மோசமா போயிட்டு இருக்கு, நீங்க இப்படிலாம் பண்ணா எப்படின்ற மாதிரி கேட்கறான். டே ஃப்ரீயா விடு, இதெல்லாம் என்னோட அப்பா கிட்ட சொல்லிடாது அப்படின்ற மாதிரி இவருமே அவங்களை அனுப்பி விடுறாரு. அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் கம்மி விலைக்காக அவங்களுக்கு தந்திருக்காரு போல. இப்பதான் இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த ஃப்ரெண்டு பேரு பிரவீன் அப்படின்றது. கூட படிச்சவர் போல. மச்சான் எனக்கு திடீர்னு கல்யாணத்தை பிளான் பண்ணிருக்காங்கடா, என் ஊருக்கு கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது அதுக்குள்ள கல்யாணத்தை பிளான் பண்ணிட்டாங்களா, முன்கூட்டியே சொல்ல மாட்டியான்ற மாதிரி கேட்கிறாரு. திடீர்னு பிளான் பண்ணிட்டாங்கடா, என் கிராமம் தெரியும்ல, அந்த கிராமத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ரேவந்த் இருக்காருல, வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காரு. எக்ஸாக்டா எப்படி போறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காரு. அந்த வழியா ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. மோனிமாலான்ற ஒரு பேயை காமிச்சாங்கல்ல, அதுதான் நடந்து போயிட்டு இருக்கு. ஆனா அது பேயின்றது நம்ம ரேவந்துக்கு தெரியாதுல்ல. வழியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவங்க எதுவுமே பேசாம போயிடுறாங்க. இவரே தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா பிரவீனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. மச்சான் பயங்கரமா சுத்தி சுத்தி வந்தண்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப காலையில சமயம் பிரவீனோ காஃபி தந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோ இருக்காருல, நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. நான் வர வழியில ஒரு லேடியை பார்த்தேன், வழியை கேட்டேன், அந்த லேடி எதுவுமே பேசலடா, அவ பாட்டுக்கு போயிட்டா, கல்யாண கெட்டப்ல இருந்தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது மோனிமாலாவை பாத்தியான்ற மாதிரி ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாரு. மோனிமாலாவா, அது யாருன்ற மாதிரி இவரும் புரியாம கேட்கிறாரு.
டே மோனிமாலான்றது பேய்டா, இந்த மாதிரிலாம் அந்த பேய் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ரேவந்துக்கு பெருசா பேய் நம்பிக்கை எல்லாம் இல்ல, ஃப்ரெண்டு சொல்றதை நம்ப மாட்டாரு. இதனால ஃப்ரெண்ட் இருக்கார்ல, யாசகம்லாம் கேட்கிற ஒரு நபர் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அந்த யாசகம்லாம் கேட்கிற நபருக்கு அந்த மோனிமாலாவை பத்தி எல்லாமே தெரியும் போல. இவன் மோனிமாலாவை பத்தி நம்ப மாட்டான், நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி பிரவீன் சொல்லிட்டாரு. இவருமே மோனிமாலாவை பத்தி சொல்லிட்டாரு. மோனிமாலா கல்யாணம் நடக்க போதுன்னு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. கட்டி கொடுத்து அந்த குடும்பத்துக்கும் போயிருப்பாங்க. போக போக தான் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். வரதட்சணையை வாங்கிட்டு வா, வரதட்சணையை வாங்கிட்டு வான்னு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள உயிரோட கொளுத்தி விட்டுருப்பாங்க. இப்படிதான் அந்த மோனிமாலா இறந்து போனா. நம்மள மாதிரி யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு மோனிமாலா இந்த மாதிரிலாம் பழி வாங்கினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பயுமே நம்ம ரேவந்தால பெருசா நம்ப முடியல. யாராவது வரதட்சணை வாங்குறத பார்த்தா அந்த பேய் வந்துருமா, என்னடா ரீல் விட்டுட்டு இருக்கியான்ற மாதிரி இவர் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. நீலாம் வரதட்சணை வாங்கலையான்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பேய்க்கு தெரியாம வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பிரவீன் சொல்லிட்டாரு. அப்ப பிரவீனுக்கு போன் கால் வந்துருது. ஹீரோ மட்டும் தனியா இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காருல. அப்ப நைட்டு பார்த்தா அதே லேடி நடந்து போறத பாக்குறாரு. இவ பேய்லாம் கிடையாது, ஏதோ ஒரு லேடி தான் போல, இவளை அமுக்கி விசாரிக்கணும் அப்படின்றவர் இவருமே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க காணாம போயிடுறாங்க. இந்த வழியா தானே வந்தா, எங்க அதுக்குள்ள காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி இவர் முழிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தானே வந்தாரு. இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்க காசு வாங்குற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா அதுல சின்னதா ஒரு பிரச்சனை வந்துருது. இந்த பிரவீனோட அப்பா இருக்காருல, அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட இன்னும் காசை எதிர்பார்க்கறாரு. ஃப்ரெண்டு மூலியமா இந்த விஷயம் பிரவீனுக்கும் தெரிய வந்துருது. அந்த பேயை பத்தி தெரிஞ்சோ நம்ம அப்பா காசை கேட்டுட்டு இருக்காரு, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி இவருமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இவர் பயந்துட்டு இருந்த மாதிரியே கரெக்டா அந்த பேய் வந்துருது. இப்ப அவரோட அப்பாவும் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. காசா வாங்குறதுக்கு பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பேய் இந்த இடத்துல அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. பேய் ஓட்டுறதுக்கு ஏற்கனவே மந்திரவாதி எல்லாம் கூட்டு வந்திருப்பாங்க. அதை மீறியும் பேய் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்க பிரவீனை தூக்கிட்டு போயிருது. இப்ப பிரவீனை தூக்கிட்டு போனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி ரேவந்தும் பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. டே பிரவீன் எங்கடா போனன்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காரு. அந்த காட்டு பகுதியில இந்த பேய் தான் உட்காந்துட்டு இருக்கு. இது பேயின்றது இப்ப ரேவந்துக்கும் தெளிவா தெரிஞ்சிருது. இந்த பேயை நைஸா பேசி ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, பிரவீன் கெட்டவன்லாம் கிடையாது, பிரவீன் ஃபேமிலியும் கெட்டவங்க எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி நைஸா பேசுறாரு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுல அந்த பேய் ஹெவியா இம்ப்ரெஸ் ஆயிருது. என்ன உண்மையிலேயே பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேக்குது. உண்மையில தான் சொல்றேன், நீ ரொம்ப அழகா இருக்க, இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்றாரு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் ஃப்ரெண்டு பிரவீனை நான் விட்டுறேன்ற மாதிரி இந்த பேய் சொல்லுது. சும்மா தான் இந்த பேய் சொல்லுது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அது குங்குமத்தெல்லாம் வைக்க சொல்லுது. வைக்கிறன்ற மாதிரி இவர் குங்குமத்தை வச்சிடுறாரு. கல்யாணம் முடிஞ்சா அக்னி குண்டத்தை சுத்துவாங்கல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பேய் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் பேய் இருக்குல்ல, அந்த பிரவீனை ரிலீஸ் பண்ணிருது போல. பிரவீன் வந்துட்டான், பிரவீன் வந்துட்டான்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப பிரவீனுக்கான கல்யாண ஏற்பாடுலாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ரேவந்த் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அந்த பேய் கூட கல்யாணம் பண்றதுக்காக வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே அந்த அக்னி குண்டத்தெல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட கற்பனையா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவர் தூக்கத்துல இருந்து கண்மூடிக்கிறாரு. அப்படி முழிச்சு பார்க்கும் போது பக்கத்துல அந்த பேய் இருக்கு. அதை பாக்குற இவர் இருக்காருல, சட்டுன்னு பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப பிரவீனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த பிரவீன் இருக்காருல, என் கல்யாணம் நடந்ததுக்கு நீ தான் காரணம், ரொம்ப நன்றிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ உண்மையிலேயே நம்ம பேய் கிட்ட பேசியிருக்கோம் போல, பேயை கல்யாணம் பண்ணியிருக்கோம் போலன்னு யோசிக்கிறாரு. இதெல்லாம் பிரவீனுக்கு தெரியாது. எப்படா என்ன காப்பாத்தினு கேக்குறாரு. எப்படியோ காப்பாத்தின, நீ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இவரும் பிரவீனை இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. அதாவது நம்ம ஹீரோ மொத்தமா கனவுன்னு நினைச்சிருப்பாரு, ஆனா அது கனவு இல்லைன்னு தெரிய வருது. இப்ப மோனிமாலா கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, நான் புகுந்த வீட்டுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட சொல்றாங்க. மோனிமாலா உனக்காக நான் சந்தோஷப்படுறேன், இதுக்கு முன்னாடி உனக்கு சரியான வாழ்க்கை அமையல, இப்பயாவது நீ சரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில ஹீரோவும் ஊரை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அந்த பேய் கூட பண்ணதெல்லாம் சும்மா தான், நம்ம ஊரை விட்டு கிளம்பலான்ற மாதிரி ரெடி ஆகுறாரு. ஃப்ரெண்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல விட்டுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இவருமே கிளம்பலான்னு வந்துட்டு இருக்காரு. ஆனா வந்த இடத்தையே தான் திரும்ப திரும்ப இவர் வந்துட்டு இருக்காரு. என்னடா இது வந்த இடத்துக்கே திரும்ப திரும்ப வரோன்ற மாதிரி இவருக்கும் தோண ஆரம்பிக்குது. இந்த வாட்டி கவனமா நம்ம போலான்ற மாதிரி இவர் கவனமா போறாரு. என்னதான் கவனமா போனாலும் சரி, இந்த இடத்தை இவரால தாண்டவே முடியல. சுத்தி சுத்தி இந்த இடத்துக்கே தான் வந்துட்டு இருக்காரு. என்னடா இது சுத்தி சுத்தி இந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கோம்னு யோசிக்கும் போது அந்த பேய் நடந்து போறத பாக்குறாரு. அந்த பேய் இவரை கூப்பிடுற மாதிரி ஏதோ பண்ணுது. இவருமே அந்த பேயை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நியாயமா என்னையும் உன்னோட ஃபேமிலி கிட்ட கூட்டு போனோம்ல, என்னை விட்டு போலான்னு பாக்குறியான்ற மாதிரி அந்த பேய் கேக்குது. என்ன பேய் இவ்வளவு சீரியஸா பேசுதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன்னை எப்படி கூட்டு போக முடியும், நீ தான் பேயாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேயின்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண, என்ன கண்டிப்பா நீ கூட்டு போனோம், அப்படி இல்லைன்னா இங்க இருந்து நீ கிளம்பவே முடியாதுன்ற மாதிரி பேய் சொல்லுது.
அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஃப்ரெண்டு கிட்ட இப்பதான் இவர் உண்மையெல்லாம் சொல்றாரு. அடா பாவி, என்ன காப்பாத்துறதுக்கு பேய போய் கல்யாணம் பண்ணியா, சரி வேற ஒரு ஏற்பாடு பண்ணி உன்னை அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பிரவீன் சொல்றாரு. இப்ப பிரவீன் தெரிஞ்ச ஒருத்தரை கார் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த கார்ல நீ சீக்கிரமா கிளம்பி போயிடு, எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி பிரவீன் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி நம்ம ரேவந்த் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் வரைக்கும் பிரவீனும் ஃப்ரெண்டு கூட பைக்ல வந்துட்டு இருக்காரு. மச்சான் கேர்ஃபுல்லா போய்க்கூடா அப்படின்ற மாதிரி பாதியில கிளம்பிடுறாரு. எப்படியோ இந்த ஊரை கிராஸ் பண்ணி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆனா காரை ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பேய் தான். இப்ப பேயை பார்த்து இவர் பயந்து ஓடலாம் ட்ரை பண்றாரு. ஆனா பேய் விட மாட்டேங்குது. இவர் எங்க போனாலும் சரி மேஜிக் மாதிரி சட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்துருது. தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன விட்டுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ புடிச்சுதானே தாலியை கட்டின, இப்ப என்ன மாத்தி பேசுற அப்படின்ற மாதிரி அந்த பேய் கேக்குது. இந்த பேய் விடவே விடாதுன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. சரி சரி என்ன எதுவுமே பண்ணிடாத, நான் உண்மையிலேயே தான் தாலியை கட்டினன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ அவன் ஃபேமிலி கிட்ட என்ன அறிமுகப்படுத்துறதுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது. வேற வழியே இல்லாம இவருமே ஃபேமிலியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவர் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறத பார்த்து ஃபேமிலியில இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அம்மா அண்ணி தங்கச்சி கூட சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஆனா அப்பா இருக்காருல செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. என்ன கேட்காம நீ எப்படா கல்யாணம் பண்ணுவ, நீ என்ன சாதிச்சிட்டேன்னு கல்யாணம் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கோவப்பட்டு இருக்காரு. என் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப பாட்டியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிடுறாங்க. நீயே வெட்டியா தான் சுத்திட்டு இருக்க, உனக்கு எதுக்கு ஒய்ஃப், சரி இந்த பொண்ணை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, என்ன கேஸ்ட் எதுவுமே தெரியாது, அப்புறம் எப்பறம் நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அண்ணி இருக்காங்கல்ல, எல்லாரையும் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே மாதிரி அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க. நீ அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா, உள்ள வா அப்படின்ற மாதிரி அம்மாவும் வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உள்ள கூப்பிடும் போது சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் பண்ணி தான் வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு பெருசா உடன்பாடே கிடையாது. பையன் இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி இருக்காரு. பத்ததுக்கு அப்பாவோட அம்மா இருக்காங்கல்ல, ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன கோத்துறோம்லாம் தெரியலடா, கொஞ்சம் பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த மோனிமாலாவை பேயா தான் பாக்குறாரு, ஒய்ஃபா பார்க்க மாட்டாரு. அதனால நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேர் பக்கத்துல எல்லாம் படுக்க வேணாம், நமக்குள்ள இவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆவது இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு அந்த பேய் டென்ஷன் ஆயிருது. எதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும், நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அப்புறம் என்னன்ற மாதிரிலாம் கோவமா கேக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நமக்குள்ள எதுக்கு கேப்பே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவரும் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துறாரு. அப்பப்ப அந்த பேய் கோவப்படும் போதெல்லாம் இவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, பிரவீனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க பாட்டி அப்படின்ற மாதிரி இவருமே பேசுறாரு. ஏண்டா பிரவீன், உன் கல்யாணத்துக்கு வந்தான், இப்ப அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு என்ன கேஸ்ட்னு கூட தெரியல, இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எது கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கானா, அப்ப பேய்கிட்ட இருந்து அவன் தப்பிக்கல போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப பாட்டி அவங்களோட பையன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நான் கேட்கும் போது அவன் காலை கட் பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வலிக்கி விழுற மாதிரி போறாரு. நல்ல வேலையா நின்றுறாரு. காரணம் பேய் இருக்குல்ல, அவரை விழாம தடுத்து இருக்கும். விழுற மாதிரி வந்த நான் எப்படி சட்டு நின்ன அப்படின்ற மாதிரி அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. நான் தான் மாமா காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி இவங்க உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. இப்ப மாமியாரும் அண்ணியும் சேர்ந்த மாதிரி சமையல் கட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீயும் சமையலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல நெருப்பை பத்த வைக்கிறாங்கல்ல, அதை பாக்குற இந்த பேய்க்கு பயம் வந்துருது. ஏன்னா இது எரிஞ்சுதானே இறந்து போச்சு. அதனால நெருப்பை பார்த்தோன்னா செம்மையா பயந்து வேகமா அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. கிச்சன்ல நெருப்பு இருக்கு, என்னால அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எது பொண்ணா இருந்துட்டு கிச்சனுக்கு போக மாட்டியான்ற மாதிரி பாட்டி வந்துடுறாங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து பூமர்ல, அதனால பயங்கரமா மருமகளுக்கு அட்வைஸ்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்றாங்க. அவங்க அந்த காலத்து ஆளுமா, அவங்க பேசினதை பெருசா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்பயும் அந்த பாட்டி பயங்கரமா திட்டிட்டு தான் போறாங்க. அவங்க கோவப்பட்டு திட்டின எல்லாத்துக்குமே இவங்க ஹீரோ கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. சரி கூல் கூல் அப்படின்ற மாதிரி இவர் சமாதானப்படுத்துறாரு. இப்ப ரேவந்த் வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது ரேவந்த் கிட்ட பேசுறதுக்காக பாட்டி வந்துடுறாங்க. என்னடா உன் ஒய்ஃப் எந்த வேலையும் பார்க்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட குறை சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயும் ரேவந்தோட அம்மா தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி இருக்காங்கல்ல, பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்படி திட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. செம்ம கோவத்துல முறைச்செல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கோவப்பட்டு ஏதாவது பண்ணிராத, கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் இங்க இருந்து சிக்னல்லயே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த பாட்டி ஓவரா பேசுறாங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல பேய் லைட்டா பாட்டி அட்டாக் பண்ணுது. பாட்டிக்கு திடீர்னு வலி வர மாதிரிலாம் இருக்கு. என்ன திடீர்னு வலி வர மாதிரிலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. எல்லாம் பேயோட வேலைன்றது இவருக்கு தெரியுது. ப்ளீஸ் வேணாம் வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி இவர் இங்க இருந்து கெஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பாட்டிக்கு அந்த வலியெல்லாம் போயிருது. அந்த பேயை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவரும் வெளியெல்லாம் கூட்டு வந்துடுறாரு. வெளியே இருக்கவங்களுக்கு இந்த பேய் கண்ணுக்கு தெரியாது. என்ன இவன் தனியா பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பேயை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் ஆசைப்படுது போல. இப்ப கொஞ்சம் லேட்டா இவர் வீட்டுக்கு வராரு.
இதையும் பாட்டி ஒரு பிரச்சனையா மாத்துறாங்க. இதுதான் வீட்டுக்கு வர டைமான்ற மாதிரி பேயை பார்த்து கோவப்பட்டு இருக்காங்க. பேய் எப்பவுமே போல அந்த மேஜிக்ல வலியெல்லாம் தந்துட்டு இருக்கு. என்ன வலிக்குது அப்படின்ற மாதிரி பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணியும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. என்னாச்சுன்னே தெரியலன்ற மாதிரி பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. திரும்பி இந்த பேய் கோவத்துல இருக்குல்ல, இவர் தான் அந்த கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு இருக்காரு. நீ போட்டோக்கு போஸ்ட் தரியா, உன்னை நிறைய போட்டோ எடுக்கிறேன், பேய் மாதிரிலாம் போஸ்ட் தா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பேய் மாதிரி தானே போஸ்ட் தரணும், அது கை வந்த கலன்ற மாதிரி இவங்களும் பேய் மாதிரிலாம் போஸ்ட் தந்துட்டு இருக்காங்க. இவங்க விதவிதமா பேய் மாதிரி போஸ்ட் தந்துட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் எதர்ச்சியா அந்த வழியா வந்துட்டு இருக்க பாட்டி கவனிச்சிடுறாங்க. இவன் என்ன பேய் மாதிரி போஸ்ட் தந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி செம்மையா பயந்துடுறாங்க. அவங்க மயக்கம் போட்டே விழுந்திருப்பாங்க. இப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எழுப்பி விடுறாங்க. அவ பேயின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யார பத்திமா பேசுறீங்கன்ற மாதிரி பையன் கேக்குறாரு. இவளை பத்தி தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி மருமகளை காட்டுறாங்க. மருமக அப்ப மட்டும் ஃபேஸ நார்மலா வைக்கிறாங்க. இல்ல இவ பேய் தான்ற மாதிரி திரும்ப திரும்ப பாட்டி சொல்றாங்க. பாட்டி சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. நிச்சயமா அவ பேய் தான் அப்படின்ற மாதிரி தனியா பாட்டி சொல்றாங்க. பாட்டி நிறைய காமெடி எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த காமெடி எல்லாம் இந்த பேயும் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் பாட்டி பாவம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த தங்கச்சிக்கான கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அவளோட கல்யாணம் சீக்கிரமா முடிஞ்சிரும், நீ அந்த கல்யாணத்துல வச்சு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பேயும் ஏத்துக்குது. இப்ப தங்கச்சியோட கல்யாணம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துலயும் வரதட்சணை பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு கோவப்படாத, எனக்காக கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் கஷ்டப்பட்டு பிரச்சனை பண்ணாம பாத்துக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சு தங்கச்சியும் புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுறாங்க. இவர் கிணத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த மோனிமாலா வந்து பயம்புத்தி சிரிச்சிட்டு இருக்காங்க. பேய் மாதிரி பயம்புத்துல நார்மலா பயம்புத்தி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள கேப் இருக்கணும்ன்ற மாதிரி ஸ்டார்டிங் இவர் நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப கேப் எல்லாம் வேணான்ற மாதிரி அவங்க கூட ஒன்னாலாம் சுத்துறாரு. இவருக்குமே அந்த பேயை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஆனா தங்கச்சி அதுக்குள்ள பிரச்சனைன்ற மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கும் போது ஹஸ்பண்ட் தினமும் என்ன போட்டு அடிக்கிறாரு, இன்னும் வரதட்சணை வேணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இந்த பேய்க்கு பயங்கரமா கோவம் வருது. பேய்க்கு தான் கோவம் வருது, ஆனா வீட்டுல இருக்க யாருக்குமே கோவம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், பேசி நம்ம அனுப்பி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ணன் அப்பா ஏன் அம்மா கூட அப்படிதான் யோசிக்கிறாங்க. அண்ணியும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. எல்லாருமே அந்த பொண்ணு அனுப்புறத பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஆனா மோனிமாலா இருக்காங்கல்ல, இவதான் அந்த இடத்துல கஷ்டப்படுறாள், எதுக்காக உடனே அனுப்புறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால பாட்டியும் மத்தவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இவ எப்படி பேசுறா பாத்தியா, ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு தான் கோயில் மாதிரி, அந்த இடத்துல சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மோனிமாலா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பாட்டி கிட்ட ஆர்கியூ பண்ற மாதிரி நிறைய பாயிண்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும், கணவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா, ஒய்ஃபுங்க மட்டும் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி கிட்ட பதில் இல்ல. ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த காலத்து ஆளுங்க மாதிரி தான் பேசுறாங்க. கண்டிப்பா பொண்ணை திரும்பி அனுப்பி வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் பா, என்ன அனுப்பிடாதீங்கப்பா, என் உயிரே போக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கெஞ்சுறாங்க. அப்ப கூட அப்பா இருக்காருல, நீ இங்கெல்லாம் இருக்க கூடாதுமா, அங்கதான் போனோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஆனா எல்லாருமே பேசி பேசி அந்த பொண்ணோட மனசை மாத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாக்குற இந்த பேய்க்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. என்ன எல்லாரும் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேய் யோசிக்குது. இப்ப ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, இவ தான் உண்மையிலேயே மனுஷி மாதிரி யோசிக்கிறா, மத்தவங்க தான் பேய் மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பேய் கேக்குது. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னால என்ன பண்ண முடியும், எல்லாருமே அப்படிதானே யோசிக்கிறாங்கன்ற மாதிரி ஹீரோ தயங்கிட்டு இருக்காரு. இப்படி தயங்கிக்கிட்டே இருந்தா உங்க தங்கச்சிக்கு எதுனாலும் நடக்கலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அடிச்சவங்க உங்க தங்கச்சியை சாவடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க, அப்பயே இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பேய் கேக்குது. இவர்கிட்ட ப்ராப்பரா எந்த ஒரு பதிலும் இல்ல. இப்ப கூட உங்க தங்கச்சிக்கு அங்க ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் உங்க தங்கச்சி உடம்புக்குள்ள போக போறேன்ற மாதிரிலாம் இந்த பேய் சொல்லிட்டு இருக்கு. வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த பேய் கேட்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி பேய் தங்கச்சி உடம்புக்குள்ள போறதுக்கு முடிவு பண்ணுது. இப்ப தங்கச்சி போனாங்கல்ல, அந்த வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. போனோனே மாமியார் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இருக்காருல, இந்த தங்கச்சியை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப மோனிமாலா பேயா இந்த இடத்துக்கு வராம நார்மலாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கு மேல கைய வச்ச அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவன் தனாவட்டா பேசிட்டு இருக்கான். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு இந்த இடத்துல பேயா மாறிடுறாங்க. என்ன இவ பேயா மாறிட்டா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் இந்த மோனிமாலா ஒரு பேய்ன்றது தெரிய வருது. பேய்னா எல்லாருமே பயப்படுவாங்கல்ல, மாப்பிளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருமே பயந்து ஒளிஞ்சிடுறாங்க. நம்மளை போட்டு அடிச்சிட போறான்ற மாதிரி தான் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே இவங்களை பார்த்து பயந்து ஒளியறத பார்த்து இவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க.
இவ்வளவு நாள் இவங்க பேய்ன்றத ஃபீலே பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாரும் இவங்கள பார்த்து பயப்படுறத நினைச்சு இந்த பேயும் ஃபீல் பண்ணுது. என்ன பார்த்து பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா யாருமே வெளியே வர மாட்டாங்க. ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதனால பேய் இங்க இருந்து கிளம்பிடுது. இப்ப எல்லாருமே ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டா கல்யாணம் பண்ணி ஒரு பேயை தான் கூட்டு வந்தியா, நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஹீரோ கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப கோவம் எல்லாத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. உண்மையா சொல்லுங்க, அவளா பேயி, நீங்க தான் பேயின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா இப்படி பேசுறேன்னு வீட்டுல இருக்க எல்லாருமே கேக்குறாங்க. நான் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே தங்கச்சியோட லைஃப பத்தி யோசிக்கல, உங்களோட கௌரவத்தை பத்தி தான் யோசிச்சீங்க. அவ ஒருத்தி தான் தங்கச்சியோட லைஃப பத்தி யோசிச்சா, அவ சொல்றதுதான் சரியா இருந்தது, நீங்க சொன்ன எல்லாமே தப்புதான்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுல இருக்கவங்களுக்கும் போதுமான பாயிண்ட் இல்ல, நம்ம பண்ணது தப்புதான்றது வீட்டுல இருக்கவங்களுக்கே புரியுது. ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி மேற்கொண்டு பேசாம கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அவ போயிட்டா, இதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த காலத்துல இவர் பயங்கரமா அவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் கூட அந்த மோனிமாலா இருக்கும் போது அந்த கிராமத்துல நடந்த எதையும் தடுக்காம இருந்திருப்பாங்க. இப்ப அந்த கிராமத்துல நிறைய பேர் வரதட்சணைய உரிமையா வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு வரதட்சணை தரலன்றதுக்காக அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த மோனிமாலா இருக்காங்கல்ல, அந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாங்க. மோனிமாலா வந்துட்டா அப்படின்ற மாதிரி அடி வாங்கின பொண்ணு இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப அடிச்ச எல்லாரையும் போட்டு இந்த மோனிமாலா பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. மோனிமாலா திரும்பி வந்துட்டான்ற மாதிரி லேடிஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மோனிமாலா இவங்களுக்கு நிறைய உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மோனிமாலாக்கு ஒரு சிலை அமைக்கணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துல சின்னதா சிலை அமைச்சிடுறாங்க. அந்த சிலையெல்லாம் இவங்க வணங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே மோனிமாலாவை பார்க்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. கடவுளா வழிபட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. மோனிமாலாவை எப்படியாவது வர வச்சு பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. மோனிமாலா என்கிட்ட வந்து பேசு ப்ளீஸ் மோனிமாலா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்க வர மாதிரியே தெரியல. நைட் அவங்க எப்பவுமே ஊஞ்சல் ஆடுவாங்கல்ல, அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. மோனிமாலா வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மோனிமாலா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மோனிமாலா என் வீட்டுல இருக்கவங்க மனசெல்லாம் மாறிடுச்சு, என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல நான் உன் கூட இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும். எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு நினைச்சேன். அந்த வாழ்க்கையை நான் கொஞ்ச நாள் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டேன். நீ ரொம்ப நல்லவன். ஒரு பேய் கூட நீ குடும்பம் நடத்தணும்ன்ற அவசியம் இல்ல. நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணு, சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழுன்ற மாதிரிலாம் இந்த மோனிமாலா சொல்றாங்க. இங்க இருந்து மறைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மறைஞ்சு போறதை இவரால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதோடையே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.